வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள். ஆன்மீகம் என்பதன் அடிநாதமே நம்பிக்கை என்பதுதான் இல்லையா? அந்த நம்பிக்கையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவனடியார் என்று நமக்கெல்லாம் தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருமுறை விருத்தாச்சலம் என்கிற திருக்கோயிலுக்கு சென்றார். இப்போதும் கூட விருத்தாச்சலம் அப்படியே தான் இருக்கிறது. விருத்தாச்சலம் கோவிலுக்கு போய்விட்டு அங்கே இருந்து புறப்பட்டு தன்னுடைய ஊரான திருவாரூருக்கு செல்ல வேண்டும். புறப்படுகிறார். விருத்தாச்சலத்திற்கு அவர் புறப்பட்டு வரும்போதே கூட அவருடைய மனைவி பறவை நாச்சியார் ஒரு சின்ன வேண்டுகோளை வைத்திருந்தார். என்ன அது? சுந்தரருடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பார்கள். ஆகவே பறவை நாச்சியார் என்ன கேட்டிருந்தார்? அன்னம் பாலிப்பதற்கு கொஞ்சம் பொருள் தேவைப்படுகிறது. இப்போதைக்கு இருப்பதை வைத்துக்கொண்டு சமாளிக்கலாம், ஆனால் பொருள் தேவைப்படுகிறது. எனவே சிவபெருமானிடத்திலே கொஞ்சம் பொருள் யாச்சகம் கேளுங்கள். நமக்கு தெரியுமே, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி தனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் நேரே சிவபெருமானிடத்தில் கையை நீட்டி விடுவார். இப்போதும் விருத்தாச்சலத்தில் நின்று கொண்டு சிவனை பார்த்து கேட்டார். பறவை வாங்கி கொண்டு வர சொன்னாள், எனவே பொற்காசுகள் கொடுங்கள் என்றார். சிவபெருமானும் மிகவும் உன்னிப்பாக எவ்வளவு பொற்காசுகள் வேண்டும் என்று கேட்டார். ஒரு 12,000 பொற்காசுகள் வேண்டும். 12,000 பொற்காசுகள். ஒரு பொற்காசு என்பது இன்றைய கணக்கில் ஒரு சவரன் தங்கம் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒரு சவரன் 12,000 சவரன்கள். 12,000 பொற்காசு வேண்டும். சரி, எப்போது புறப்பட போகிறாய் என்றார் சிவனார். நாளை காலையில் புறப்படுகிறேன். நாளை காலையில் நீ புறப்படுவதற்கு முன்னர் இங்கே வா. இங்கே வந்தாய் என்றால் உனக்கு அந்த பொற்காசுகளை நான் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். அடுத்த நாள் காலை புறப்படுவதற்கு சித்தமான சுந்தரர் திருக்கோயிலுக்கு சென்றார். திருக்கோயிலில் சொன்னதுபடி சிவனார் அந்த கருவறை படியிலே பொற்கிழி ஒன்றை வைத்திருந்தார். உள்ளே போன சுந்தரர், என்ன இது என்றார். நீதானே கேட்டாய் 12,000 பொற்காசுகள், இதோ. 12,000 பொற்காசுகளா? ஆமாம், நீ கேட்டதைத்தான் கொடுத்திருக்கிறேன். அப்படி தூக்கி பார்த்தார் சுந்தரர். சரியா 12,000 இருக்கிறதா? வேண்டுமானால் எண்ணி பார்த்துக்கொள். அப்படி தூக்கி பார்த்தார். கனமாக இருந்தது. அப்படி கீழே வைத்து விட்டு சொன்னார், நான் கேட்டு விட்டேன், கொடுக்கும்போது நீயாவது கொஞ்சம் சிந்தித்திருக்க கூடாதா? யாரை பார்த்து? சிவபரம்பொருளை பார்த்து. கொடுக்கும்போது நீ சிந்தித்திருக்க கூடாதா? ஏன், என்ன பிரச்சனை என்றார் அவர். இல்லை, கனமாக இருக்கிறது. இங்கே இருந்து திருவாரூருக்கு நான் ஒத்தையாக தனியாக போக வேண்டும். அப்படி ஒத்தையாக போகும்போது வழியிலே திருட்டு பயம். எப்படி இவ்வளவையும் கனமாக இருக்கிற இதை நான் தனியாக தூக்கி கொண்டு போவது? மடியில் கனம் இருந்தால்தானே வழியில் பயம் இருக்கும். எப்படி இதை மடியில் கட்டி கொண்டு போவது? கனமாக இருக்கிறது. திருட்டு பயத்தை விடு, நடப்பதற்கே கஷ்டம். 12,000 சவரன் என்றால் நடப்பதற்கு கஷ்டமாகத்தானே இருக்கும். இதை எப்படி தூக்கி கொண்டு போவது என்று மறுபடியும் கேட்டார். சிவபெருமான் பதில் சொல்லவில்லை. அவரே அதற்கு ஒரு பதில் சொன்னார். நீ என்ன செய்கிறாய்? 2 பூத கணங்களை அனுப்பு. சிவபெருமான் சொன்னார், பூத கணங்கள் எல்லாம் அதர்வைஸ் ஆக்கியபைட், யாரும் இப்போது இல்லை. எனவே வேறு வழி இல்லை, நீ தான் தூக்கி கொண்டு போக வேண்டும். என்னால் தூக்கி கொண்டு போக முடியாதே. கொஞ்சம் சிந்தித்த சிவனார் ஒரு வழியை காட்டினார். ஒன்று செய், பேசாமல் இந்த 12,000 பொற்காசுகளையும் கொண்டு போய் அதோ ஓடுகிறதே மணிமுத்தா நதி, அந்த மணிமுத்தா நதியில் போட்டுவிடு. நீ பாட்டுக்கு உன்னுடைய ஊருக்கு போய் சேர். ஊருக்கு போனவுடன் உங்கள் ஊரில் இருக்கிற திருவாரூர் கமலாலய குளம்
அந்த கமலாலய குளத்தில் போய் இதை எடுத்துக்கொள். கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார். சரி, அப்படியே செய்யலாம் என்று வேக வேகமாக போய் 12,000 பொற்காசுகளையும் மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு ஊரை பார்க்க நடையை கட்டினார் சுந்தரர். ஊருக்கு போனார். நேரே வீட்டுக்கு போனவர் பறவை நாச்சியாரை கூப்பிட்டார். வா வா, சீக்கிரமாக போய் குளத்தில் 12,000 பொற்காசுகளையும் எடுத்து விடலாம். அந்த அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம். வந்தீர்கள் இப்போதுதான், நீராடக்கூட இல்லை, அதற்குள் கோவிலுக்கு போக வேண்டும். கோவிலுக்கு போவது அப்புறம் இருக்கட்டும், போய் குளத்திலே அந்த பொற்காசுகளை எடுத்து விடலாம். அந்த அம்மா என்ன என்று கேட்டார். விவரமாக சொன்னார். சரி என்று அவர்களும் வந்தார்கள். 2 பேருமாக போய் அந்த குளத்தில் நின்றார்கள். குளக்கரையில் மேலே படிக்கட்டு மேலேயே பறவை நாச்சியாரை இருக்க சொல்லிவிட்டு தான் மாத்திரம் அந்த படிகளில் இறங்கி குளத்து நீரில் நின்றார் சுந்தரர். குளத்து நீரில் நின்றபடியே பாட ஆரம்பித்தார். அவர்தான் பாடுவதில் வல்லவராயிற்றே. பித்தா பிறைசூடி பெருமானே என்று பாடியவர்தானே இப்போதும் பாடினார். பொன் செய்த மேனியினீர், ஆகா தங்கத்தால் மேனி செய்தவரே. பொன்னார் மேனியன்தானே சிவபெருமான். அந்த சிவபெருமானை பொன்னார் மேனியனே என்று அழைப்பது போல பொன் செய்த மேனியினீர் என்று அழைத்து பாடினார். 8 பாடல்கள் பாடினார். காசு வரவில்லை. 1 பாட்டு, 2 பாட்டு, 3 பாட்டு, 8 பாடல்கள். காசு வரவில்லை. அப்படி மெல்ல மேலே நிமிர்ந்து பார்த்தார். பறவை நாச்சியார் புன்சிரிப்போடு நின்றார். அந்த பறவை நாச்சியாரின் முகத்தை மறுபடியும் பார்த்துவிட்டு பாடினார். உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த நட்பு இவள் பார்க்கும்போது பெருமைப்பட வேண்டாமா? பறவைதன் முகக்குறிப்பே என்று பார்த்து பாடினார். 8வது பாட்டு பாடி முடிக்கும்போது 9வது பாட்டு தொடங்க போகிறார். அந்த நிலையில் மெல்ல 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 காசுகள் வர ஆரம்பித்தன. மொத்தம் 12,000 காசுகள் வந்தன. பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஆற்றில் இட்டால் குளத்தில் வருமா என்று. வரும். எப்போது தெரியுமா? கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் வரும். ஆற்றில் இட்டால் குளத்தில் வரும். ஏனென்றால் ஆறு, குளம், அருவி, இன்னும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். எல்லாமே அந்த இறைவனுடைய திருவிளையாடல் தானே. கடவுள் நினைத்தால் முடியாதா? நம்மால் முடியாது. ஆனால் கடவுளுக்கு இருக்கிற ஆற்றலில் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த இறைவன் நினைத்தால் முடியாதா? முடியும் தானே. என்ன அடிப்படையாக வேண்டும்? நம்பிக்கை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த இந்த கதைக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு கிளைக்கதைகள் கூட உண்டு. 12,000 பொற்காசுகளை ஆற்றில் போட்டாரே, அப்போது ஒருவர் வந்து எண்ணிக்கொண்டாராம் 12,000 இருக்கின்றன என்று. யார் தெரியுமா? அவர்தான் கீழே இருக்கிற ஆழத்து பிள்ளையார். அதே போல கமலாலய குளக்கரையில் அந்த காசுகள் திரும்பி வந்தபோது முதலில் அந்த காசுகளை எல்லாம் பரிசோதிக்கிறார் சுந்தரர். முதலில் அங்கே போட்டாரே 12,000 காசுகள், அந்த காசுகளில் ஒரு துண்டை மாத்திரம் உடைத்து தன்னுடைய பையில் வைத்திருந்தார். அந்த துண்டும் இங்கே வருகிற இந்த காசுகளும் அதே அச்சு அசல் தங்கம்தானா என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்காக. வந்த காசுகள் அச்சு அசல் தங்கம் இல்லை, முதலில் வந்த காசுகள். அதை ஒப்பிட்டு பார்த்தவர் யார் தெரியுமா? கமலாலய குளக்கரையில் இருக்கிற மாற்று உரைத்த பிள்ளையார். அதன் பின்னர் மறுபடியும் பாடினாராம். இப்படி என்னை ஏமாற்றுகிறாயே என்று மறுபடியும் பாடியபோது சிரித்து கொண்டே அந்த அச்சு அசல் தங்கம், மாற்றுக்குறையாத தங்கம், அந்த 12,000 காசுகளையும் கொடுத்தாராம் சிவனார். சேக்கிழார் பெருமான் இப்படி நடந்ததாக சொல்கிறார். ஆனால் அந்த 2வதாக பாடிய பதிகம் நமக்கு இப்போது கிடைக்கவில்லை. எத்தனையோ பதிகங்கள் அந்த சுவடிகளெல்லாம் அழிந்து போயின என்கிற நிலையில் அந்த பதிகமும் கூட போயிருக்கலாம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை காட்டுகிறது? நம்பிக்கை வைத்தால் எதுவும் நடக்கும். பரிபூரணமாக நம்பிக்கை இருந்தால்
கடவுள் எதையும் நடத்தி கொடுப்பார் என்பதுதான் உண்மை. ஆன்மீகம் நமக்கு காட்டுகிற இந்த அற்புதமான உண்மைகளை புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறோம். வாருங்கள்.